சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே 717 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இது உண்மையா சாதனையா இல்லையா? விஜய் அவர்கள் தான் முதல் முறையா சிஎம்ஆ பதவியேற்றதுக்கு அப்புறம் இவ்வளோ டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்றாரா? ஆக்சுவலா அதுதான் இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு தெளிவா சொல்றேன். 2016ல ஜெயலலிதா அவர்கள் சிஎம்ஆ பதவியேற்ற உடனேயே 500 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2023ல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 500 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணார். சோ இந்த வரிசையில தான் சிஎம் விஜய் அவர்களும் 717 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணிருக்காரு. பட் விஜய் அவர்கள் பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணணும். 2016ல தமிழ்நாட்டில் உள்ள மொத்த டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கை 6800. அதுல ஜெயலலிதா அவர்கள் 500 க்ளோஸ் பண்ணாங்க. சோ இதோட பெர்சன்டேஜ் 7.3. 2023ல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 500 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணப்ப மொத்தமா இருந்த டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கை 5329. சோ க்ளோஸ் பண்ண பெர்சன்டேஜ் 9.3. ஆனா விஜய் அவர்கள் இப்ப 2026ல 717 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணப்ப மொத்த டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கை வெறும் 4800 தான். சோ விஜய் அவர்கள் க்ளோஸ் பண்ண பெர்சன்டேஜ் 14.9. இவங்க எல்லாரையும் விட அதிகம். சோ இந்த வகையில பார்த்தா விஜய் அவர்கள் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். 2023ல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த டாஸ்மாக் கடையை மூடும் போது இருந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, இந்த கடை வேணான்னு மக்கள் அதிகமா போராட்டம் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அந்த கடைகள்ல வருமானம் ரொம்ப கம்மியா வரணும். அப்படி இல்லனா ஸ்கூல் பக்கத்துல, காலேஜ் பக்கத்துல, ரிலீஜியஸ் பிளேசஸ் பக்கத்துல இருக்கிற கடைகள், இந்த மாதிரி கடைகளை தான் 500 கடைகளை மூடினாங்க. பட் சிஎம் விஜய் அவர்கள் க்ளோஸ் பண்ணதோட கண்டிஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். அந்த கடையில காசு வருது வரல அது விஷயம் கிடையாது. ஸ்கூல், காலேஜ், ரிலீஜியஸ் பிளேசஸ் இந்த மாதிரி சென்சிட்டிவான இருக்க பிளேசஸ்க்கு 500 மீட்டர்ஸ்க்கு பக்கத்துல இருக்க ஷாப்பா இருந்தா அதை க்ளோஸ் பண்ணிடணும் தான் 717 கடைகளை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது ஒரு சூப்பரான விஷயம் தான். இந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணது பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். அந்த ஆங்கிள் ஓகே. ஆனா டிக்கரை தமிழ்நாட்டுல குறைக்கணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இந்த கடைகள்ல வாங்காதவங்க அடுத்தடுத்த கடைகள்ல போய் வாங்க தான் போறாங்க. இந்த ஆல்கஹாலை தமிழ்நாட்டுல குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா அப்படின்னா இல்ல. ஆனால் இந்த ஆட்சி வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால இப்போ விமர்சனம் பண்ணுறதும் சரியானதாக இருக்காது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிவிகே கவர்மெண்ட் டாஸ்மாக் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளை சுற்றி நடக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.